கொட்டுங்கடி கொட்டுங்கடி குழஞ்சுக்கிட்டு நம்ம கொலங்காக்கும் சாமிய
ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரு விழா. இப்ப தீபாவளி கொண்டாடுவது என்றால் பணக்காரர் ஏழை அப்படின்னா கொஞ்சம் டிஃபரெண்டா கொண்டாடுவாங்க. பணக்காரங்க வந்து ட்ரெஸ் வித்தியாசமா எடுப்பாங்க, ஸ்வீட்டு 10 வகை செய்வாங்க. ஆனா பொங்கல் விழா எளிமையாக எல்லோரும் அந்த கரும்பு பொங்கல், இந்த தேங்காய் பழம், இது எல்லா வீட்லையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய விழா பொங்கல் விழா. அதில் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது பொங்கல் விழாவின் முக்கியத்துவம். இதில் நாம் சூரியனை வழிபடுகின்றோம், கால்நடைகளை வழிபடுகின்றோம். இவெல்லாம் ஒரு 5 அறிவு படைத்த கால்நடைகளை 6 அறிவு படைத்த நாம்
அப்போ ஏன் கல்லூரிக்கு வரோம்? கல்லூரிக்கு வரும் பொழுது நாம் ஒருவரை ஒருவர் பழகுவது எப்படி, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்பது எப்படி? உண்மையான வாழ்க்கை என்ன தெரியுமா? நீங்க பிறருக்காக வாழும் வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. ஆனா நம்ம எல்லாரும் நமக்காக தான் வாழ்றோம். 24 மணி நேரமும் நம்மளை பத்தி தான் நினைக்கிறோம். நம்ம அழகா இருக்கணும், நம்ம முக்கியமான நேரத்தில் கட் பண்ணிடுறாங்க மைக். நம்ம எல்லாம் அழகா இருக்கணும், நம்மளை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? மற்றவங்களை என்னைக்கா பார்த்து ஏய் பரவாயில்ல நீ யூஆர் பியூட்டிஃபுல் அப்படின்னு என்னைக்கா சொல்லியிருக்கோமா? இன்னையில இருந்து சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்து சொல்லுங்க. சொன்னவங்களுக்கு நன்றி, சொல்லாதவங்க இனிமேல் சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டு உங்களை விட அழகா இருக்காங்கன்னு பொறாமப்படக்கூடாது. எதற்கு சொல்கின்றேன் என்றால் உங்கள் மனது அந்த அளவுக்கு சுத்தமா இருக்கணும். அப்போ மற்றவர்களை பாராட்ட தெரியணும். நமக்கு பிடிக்கலனாலும் ஒரு விஷயம் நல்ல விஷயமா இருந்தால் என்ன செய்யணும்? ஏய் பரவாயில்ல, யூ டிட் இட் வெல், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம மனதளவில் போய் அவங்கள பாராட்டணும். அவங்க நம்மளுடைய நம்பர் 1 எதிரியாக இருந்தாலும் சரி. கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது கைத்தட்டெல்லாம். ஸோ இது போன்ற நல்ல பண்புகளை இப்போ நீங்கள் ஒரு 1000 பேர் இங்கே இருக்கிறீங்க. ஸோ அதில் 4 பேர் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, 4 பேர் பார்த்தா பேச மாட்டாங்க, முகத்தை திரும்பிட்டு போகிறவங்களா இருப்பாங்க. 4 பேரோட சண்டையாக இருக்கும், 4 பேரோட கோவம். ஏன்னா டின்னர் சாப்பிடையில டைனிங் ஹாலுக்கு போகல, என்னை கூப்பிடாமல் போயிட்டா, அதனால் நான் இனிமேல் அவளோட பேச மாட்டேன். ஸோ இது போன்ற சில சின்ன 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 விஷயங்களுக்காக கோபம். இந்த வயசில் கோபம் இருக்கணும், இல்லைன்னு இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல, கோபம் இருக்கணும். ஆனால் அந்த கோபத்தையும் தாண்டி நீங்கள் அதை என்ஜாய் பண்ணணும். ஓ நம்ம இப்படிலாம் கோபப்படுறோம் பாரு அப்படின்னு நீங்கள் அந்த கோபத்தை கொஞ்சம் தள்ளி நின்று உங்கள் கோபத்தை நீங்களே ரசிக்கணும். அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். ஸோ இந்த மாதிரி பக்குவங்கள்லாம் எங்கே வரும்? இது போன்ற ஒரு எல்லாரும் கூட்டாக சேர்ந்து இருக்கிற இடத்துல தான் வரும். கல்லூரியிலையோ அல்லது விடுதியிலையோ நீங்கள் இருக்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் எப்படி விட்டு கொடுப்பது, ஒருவருடன் ஒருவர் எப்படி சண்டை போடுவது, அப்புறம் அந்த சண்டையை மறந்து எப்படி ஒருவரோட ஒருவர் நண்பராக இருப்பது, நண்பியாக இருப்பது, அப்புறம் ஒருவருக்கு ஒருவர் எப்படி விட்டு கொடுப்பது, ஒருவரை மற்றவர்கள் நம்மளை விட நல்லா படித்து நிறைய மார்க் வாங்கினவங்கள எப்படி பாராட்டுறது இல்லையா? நம்மளோட ஒருத்தவங்க கூட மார்க் வாங்கிட்டா நமக்கு முதல்ல பொறாமையாக இருக்கும். எப்படா அச்சா எப்படி விட்டோம், நம்ம விடக்கூடாது, அடுத்து எப்படியா வின் பண்ணணும். எஸ், அந்த ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கணும். ஆனால் நம்மளை விட கூட மதிப்பெண் எடுத்தவங்கள நம்ம மனசார பாராட்டணும் முதல்ல. ஸோ இது போன்ற நல்ல பண்புகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு இது போன்ற ஒரு விடுதி நல்ல வாய்ப்பாக அமையும். புத்தனாம்பட்டி ஒரு புண்ணிய பூமி. நீங்கள் சிவிஆர் ஜெயில்னு நீங்கள் நினச்சா கூட நிச்சயமாக இந்த ஜெயிலை நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டீங்க. ஆனால் இப்போல்லாம் உங்கள் வார்டன் ரொம்ப திருந்திட்டாங்க போல இருக்கு, சண்டையே போட மாட்டேங்கிறாங்களாம். உண்மையா? அப்படியா? நீங்கள் தப்பு பண்ணுறதில்ல, வெரி குட். பாருங்க மேடம், நீங்கள் தப்பு பண்ணுறதில்ல, வெரி குட். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே போனாலும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாம் நடக்க வேண்டும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சிவிஆர் விடுதிக்குன்னு சில சட்டத்திட்டங்கள், அந்த சட்டத்திட்டங்களை நம்ம மதித்து நடந்தோம்னா நம்மளை யாரும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் பண்ண முடியாது. இதே போல தான் நீங்கள் நாளைக்கு ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்க போகின்றீர்கள். அந்த நிறுவனத்தினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறோம், சட்டத்திட்டங்கள் பற்றி பார்க்குறதே இல்லை, ஆனால் போய் ஜாயின் பண்ணிடுறோம். அப்புறம் அதை மீறி நடக்கும் பொழுது அதற்காக நம்ம தண்டிக்கப்படுகின்றோம். ஸோ அதனால் எங்கே நீங்கள் போனாலும் முதலில் இந்த இடத்தினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, நான் செய்யக்கூடியது என்னென்ன, செய்யக்கூடாதது என்னென்ன, இது வீட்டுக்கும் பொருந்தும். வீட்டுக்கு போனீங்கன்னா வீட்டில் நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யலைன்னா உங்கள் அப்பா அம்மா உங்களை சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஏன் காலையில் 10 மணி வரைக்கும் தூங்குற, எந்திரி, காலையில் கோலம் போடு, அடுப்பு பற்றவை சொல்கிறாங்களா இல்லையா? ஸோ இதெல்லாம் அங்கே உள்ள சட்டத்திட்டங்கள். இருந்தாலும் சில நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் செல்லமாக அதை மீறுறது
உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ரிலாக்ஸ். இந்த சட்டத்திட்டங்கள்லேருந்து கொஞ்சம் விதிவிலக்கு. இப்போ செல்ஃபோன் வச்சுருக்கக்கூடாது, எந்த செல்ஃபோன் வச்சுருக்கக்கூடாது, வச்சுருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, மேடம் அதை சீஸ் பண்ணி உள்ளே வச்சுக்கிறாங்க இல்லையா? அது போன்ற சட்டத்திட்டங்கள் எந்த ஒரு இடத்துக்குமே எல்லா இடத்துலையுமே நமக்கு சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. அந்த சட்டத்திட்டங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் வழி நடந்தீர்களேயானால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக மிக உயர்ந்த பதவிக்கு நீங்கள் செல்வீர்கள் என்று வாழ்த்தி, இந்த பொங்கல் விழாவிற்கு மிக குறைந்த நேரத்தில் மிக சிறப்பாக பொங்கல் வைத்து இந்த விழாவை ஏற்பாடு செய்த அனைத்து மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து நம்ம கல்லூரியில் கொண்டாடக்கூடிய விழாவில் இன்னும் சிறப்பாக நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் கோலப்போட்டி, இங்கே கோலம் ரொம்ப அருமையாக போட்டிருக்கிறீங்க, ஆனால் டைம் இல்லாததுனால நீங்கள் கோலப்போட்டியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண முடியல. ஸோ அடுத்து நம்ம 12ஆம் தேதி நடக்கக்கூடிய விழாவில் கோலப்போட்டி வைக்க வேண்டும் என்று சொன்னேன். இன்றைக்கி நம்ம உங்கள் வார்டன்ட்ட சொன்னேன், ஒரு கயிறு இழுக்கும் போட்டியாவது வைங்க. ஒவ்வொரு பிளாக் வைஸ் இல்லை, ஒரு விங்குக்கும் ஒரு விங் மாணவர்களும் மாணவிகளும் சேர்ந்து ஒரு பக்கம், அடுத்த பக்கம் எந்த விங் வின் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. இதெல்லாம் கொஞ்சம் குயிக்காக ஷார்ட் டைமில் செஞ்சுருந்துருக்கலாம், பட் இருந்தாலும் நேரம் இல்லைன்ட்டாங்க. அடுத்த முறை நீங்கள் இது போன்ற விழாக்களில் நீங்கள் உங்களை மனதளவில் ஒருவர் பிணைத்து கொள்வதற்கு இது போன்ற விழாக்கள் அவசியம் தேவை. அதில் நீங்கள் உங்களை இணைத்து கொண்டு உங்களில் நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த விடுதி வார்டன் அவர்களுக்கும் துணை வார்டன் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய பணியாளர்கள் அனைவருக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் அல்லா பணியாளர்களுக்கும் என்னுடைய நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் பணியாளர்கள் உங்களுக்காக வருடம் முழுவதும் உங்களுக்காக பாடுபடுகின்றார்கள். சில நேரங்களில் அவர்கள் உங்கள் மீது கோபம் கொண்டிருப்பார்கள். இருந்தபோதிலும் நம் வீட்டில் நம் அம்மா நம் மீது கோபம் கொண்டு திட்டுவது போல நீங்கள் அவர்களுடைய கோபத்தை பொருட்படுத்தக்கூடாது. அவர்களுடைய கோபத்தையும் நீங்கள் ரசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல குறைபாடுகள் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த குறைபாடுகளை எல்லாம் வார்டன் அவர்களிடம் அவ்வப்போது சுட்டி காண்பித்து அதனை நிவர்த்தி செய்ய நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. மேடம் பேசுகிறீங்களா? தங்கமணி மேடம் வாங்க. தங்கமணி மேடம் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நமது விடுதியில் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் பொங்கல் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது கல்லூரி பிரசிடெண்ட் அவர்கள் மற்றும் நமது கல்லூரி முதல்வர் அவர்கள், நமது வார்டன் மேடம் அண்ட் டெப்டி வார்டன் மேம் அண்ட் கல்பனா மேம், நம்ம ஒர்க்கர்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அனைவரையும் இந்த பொங்கல் விழாவிற்கு வருக என வரவேற்கிறேன். மற்றும் இந்த பொங்கல் விழாவை நம்ம நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சுரேஷ் சார், ரமேஷ் சார், அப்புறம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். போன வருஷம் நம்ம காம்படிஷன்ஸ்லாம் நிறையா பண்ணி இன்னும் செலிப்ரேட் பண்ணணும். கோலப் போட்டி, கயிறு இழுத்தல் போட்டி, பாட்டிலில் தண்ணி நிறக்கிற போட்டி எல்லாமே பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க. அடுத்த வருஷம் இதை விட நல்லா செலிப்ரேட் பண்ணிடலாம். மேலும் இந்த விழாவினை இன்னும் அழகாக்க நீங்கள் டான்ஸ், பட்டிமன்றம் மற்றும் பல நிகழ்ச்சிகளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட சேர்ந்து நாங்களும் என்ஜாய் பண்ணுறோம். இந்த பேச்சை கேட்ட அனைவருக்கும், வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. மணிமேகலை மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம்.
எனக்கு முன்னாடி சார் எல்லாத்தையும் பேசிட்டாங்க, சாரும் மேடமும். அதனால் எல்லோரும் கலை நிகழ்ச்சிக்கு வெயிட் பண்ணுறதுனால பொங்கல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறேன். நான் ஒரு 2 நிமிஷம் பேசலாமா, முடிச்சிடலாமா? ஒரு 2 காரியங்கள் மட்டும் சொல்கிறேன். நம்ம நியூ இயரில் நிற்கிறோம். 2018 நம்மளுடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு 2 விஷயம் நீங்கள் கேர் எடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரலாம். ஒன்று, நேரத்தை வீணாக்காதீங்க. ரொம்ப நேரம் முக்கியமானது. எவ்வளோ நேரத்தை நீங்கள் எவ்வளோ நல்ல விதமாக செலவழிக்கிறீங்களோ அவ்வளோ நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போவீங்க. உசைன் போல்ட் அப்படின்னு ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒலிம்பிக்கில் அவ்வளோ மெடல் வாங்கினார். அவர் ஓடின நிமிஷம் 2 தான். 2 நிமிஷத்தில் அவர் அந்த இடத்த கடந்து மெடல் வாங்கிட்டார். ஆனால் அதுக்காக அவர் 20 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அப்போ ப்ராக்டிஸ் டைம் யாருக்கும் தெரியாது, பெர்ஃபார்மன்ஸ் டைம் தான் எல்லாருக்கும் தெரியும். பெர்ஃபார்மன்ஸுக்கு நேரம் கொஞ்சம்தான், ஆனால் அதுக்குரிய ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் நிறையா நேரம் எடுக்கணும். அப்போ அந்த உசைன் போல்ட்டை உங்களுடைய ரோல் மாடலாக வச்சுக்கோங்க. அவரால் அவ்வளோ சாதிக்க முடியும்னா, இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தோம் லேடிஸ் ஃபஸ்ட்டு. நம்மளால் எவ்வளோ சாதிக்க முடியும்? 8 மெடல் அவர் வாங்கினா நம்மளால் 80 மெடல் வாங்க முடியும். இதுக்கு நல்லா கைதட்டலாமே. அதுக்கு நம்மளுடைய அருமையான நேரத்தை செல்ஃபோனில் வேஸ்ட் பண்ணக்கூடாது. என் மகளுக்கு சொல்கிறது தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஆனால் இப்போ அது பிடிக்காது, கேட்க பிடிக்காது. ஆனால் ஒரு நாள் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. அடுத்ததாக ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க, நேரத்தை மிஸ் பண்ணாதீங்க, கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. என்னோடய கிளாஸில் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைங்க என்கிட்ட கதை கேட்பாங்க. கதை சொல்லாட்டி கிளாஸ் என்னால் எடுக்க முடியாது, எடுக்க விட மாட்டாங்க. ஒரு கதை சொல்லுவேன் 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம். அடுத்த 5 நிமிஷம் எல்லாருமே கிளாஸில் அந்த கதைக்கு ஒரு கருத்து சொல்லணும். ஏன்னா ஒரு மாரல் சொல்லி தான் ஸ்டோரி சொல்லுவோம். அதை வச்சு நான் அவங்களுடைய கேரக்டரை சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தரோட பெர்செப்ஷன் ஒரு மாதிரி இருக்கும். ஒரே விஷயத்தை நீங்கள் வேறு மாதிரி பார்ப்பீங்க, நான் வேறு மாதிரி பார்ப்பேன். அதுக்கு நிறையா காரணங்கள் இருக்கலாம். ஏஜ் ஃபேக்டராக இருக்கலாம், சிச்சுவேஷனாக இருக்கலாம், என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம். அதெல்லாம் நான் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன். என் மக சின்ன பிள்ளையாக இருக்கப்போ அவளுக்கு கதை கேட்டால் தான் தூங்குவாள். அப்போ நான் கதை படித்தது. அதுக்கடுத்து இந்த 3rd இயர் என்னை விடவே இல்லை. கதைன்னு இப்போ தினம் நான் கதை தேடி தேடி படிக்கிற லெவலுக்கு வந்துட்டேன். அதில் ஒரு சின்ன இன்சிடெண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பையன் அந்த கதையில் ஒன்று உங்ககிட்ட சொல்கிறேன். அப்பா கிட்ட கேட்குறாரு, அப்பா வேல்யூ ஆஃப் லைஃப்னா என்னப்பா அப்படின்னு கேட்குறான் பையன் அப்பா கிட்ட. வேல்யூ ஆஃப் லைஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பையன் அப்பா கிட்ட கேட்குறான். எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே அப்பா என்ன சொல்கிறாரு, ஒரு கல் எடுத்து அந்த பையன் கையில் கொடுத்து, நீங்கள் என்ன செய்ப்பா, இதை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட் கிட்ட உக்காந்துரு. யாராவது இந்த கல் நீ விற்கிறியா, எவ்வளவு அப்படின்னு கேட்டால் 2 விரலை மட்டும் காட்டு, விலை சொல்லக்கூடாது. உடனே இந்த பையன் போய் மார்க்கெட்டில் உட்காந்துருக்கான். அப்போ ஒரு லேடி வர்றாங்க. தம்பி நீ இந்த கல் விற்க போறியா அப்படின்னோடனே அவன் ஆமாம் அப்படிங்கிறான். எவ்வளோ அப்படின்னோடனே 2 இப்படி 2 விரலை காட்டினோடனே அவங்க சொல்கிறாங்க 200 ரூபாவா, நான் வாங்கிக்கிறேன் கொடு அப்படின்னு. ஆனால் அவன் கொடுக்கல, வீட்டுக்கு வந்துட்டான். அப்பா கிட்ட சொல்கிறான் நடந்ததை. அப்புறம் சொல்கிறாரு, இந்த சிலை வடிப்பாங்களே அந்த இடத்துக்கிட்ட போய் இந்த கல்லோட நீ உக்காரு அப்படின்னு. அந்த சிலை வடிக்கிறவங்க கேட்குறாங்க, தம்பி இந்த கல் அருமையாக இருக்கே, நான் வடிக்கிற சிலைக்கு முகத்துக்கு இதை கொடுக்கலாம், ஒரு தூக்க முடிகிற அளவு கல் தான், ஏன்னா சின்ன பையன் கொண்டு போகிறான்ல, எவ்வளோ விலை அப்படின்னோடனே இப்படி காட்டுறான். 2000 ரூபாயா, நான் தரேன், எனக்கு கொடு அப்படின்னோடனே அவன் போயிட்டான். போய் அப்பா கிட்ட விஷயத்த சொல்கிறான். அப்புறம் ஒரு மியூசியத்துக்கிட்ட போய் இதே மாதிரி நீ உட்காரு அப்படின்னோடனே அங்கே ஐயோ இது வித்தியாசமான கல்லாக இருக்கே, இது எவ்வளோ அப்படின்னோடனே அவன் இப்படி சொன்னோடனே 2 லேக்கா, 2 லேக் நான் வாங்கிக்கிறேன் கொடு, திருப்பி வீட்டுக்கு வந்துட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது, இந்த கற்களையெல்லாம் சேமிக்கிற ஒரு இடம், வித்தியாசமான கற்களை, அந்த வாசலில் கொண்டு போய் அப்பா உட்கார வைக்கிறார். அவங்க பார்த்துட்டு இது வித்தியாசமான கல்லாக இருக்குது, இது எவ்வளோ, 2 அப்படின்னோடனே 2 கோடியா, நான் தரேன், எனக்கு தர்றியா அப்படின்னு கேட்குறாரு. இதை அப்பாட்ட சொல்கிறான். அப்போ அப்பா சொல்கிறாரு, இதுதான் வேல்யூ ஆஃப் லைஃப். அது கல் தான், ஆனால் அது எங்கே போய் நிற்குதுங்கிறத வச்சு தான் அதோடைய மதிப்பு. இன்றைக்கி நானும் நீங்களும் ஒரு நல்ல இடத்துல நிற்கிறோன்னா இது ஐயா மூக்கப்பிள்ளை அவர் செஞ்ச தவந்தான். சார் சொன்னாங்க இது புண்ணிய பூமின்னு. உண்மையாகவே புண்ணிய பூமி தான். நம்ம அன்னைக்கு அந்த மலர் வளையம் வைக்க போகிறப்ப பேச சொன்னாங்க, என்னால் பேச முடியல. ஏன்னா நான் டிபார்ட்மெண்ட்லேருந்து இறங்கி போகும்போது அப்படி நான் யோசித்துக்கிட்டே போனேன். மூக்கப்பிள்ளை ஐயா அப்படின்னு ஒருத்தர் இந்த கல்லூரியை கட்டலைன்னா சொல்லுவாங்க, இங்கே இல்லைன்னா வேறு எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருந்திருப்போம், வேறு என்ன செஞ்சுட்டு இருந்திருப்போம் அப்படின்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒருத்தர் எனக்காக இந்த கல்லூரியை கட்டி வச்சுருக்காரு. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல இடம் கொடுத்து
10 வருஷத்தில் ஒரு ஹெச்ஓடிங்கிற போஸ்ட்டை கொடுத்து 10 வருஷமாக 1000 10,000 பிள்ளைகளை நான் பார்த்துட்டேன். 10,000 பிள்ளைங்க முன்னாடி என்னை நிற்கிற அளவுக்கு கடவுள் கொண்டு வந்து உண்மையாகவே இந்த புண்ணிய பூமியில் என்னை நிற்க வச்சிருக்காரு. என்னால் அன்னைக்கு பேச முடியல. நான் வந்து உளமாற நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னால் என்ன சொல்கிறது, என்னை தொண்டை அடைச்சிருச்சு, அன்னைக்கு பேச முடியல. அதை இப்போ நான் சொல்கிறேன். அப்போ நம்ம நீங்கள் நல்ல இடத்துல வந்து நிற்கிறீங்க. உங்களுடைய ஆசிரியர்கள் யாருமே உங்களுக்கு குறைச்சி சொல்லி கொடுக்கறது கிடையாது. இங்கே உங்களுக்கு எவ்வளவோ ஒழுக்கத்தை போதிக்கிறோம், முடிஞ்ச அளவு உங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுக்குறோம், இதை மாதிரி விழாக்களை சொல்லி கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்தணும், மிஸ் பண்ணக்கூடாது. ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ ஆஃப் லைஃப் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப் நல்ல வேல்யூபிளாக இருக்கும். நீங்கள் சந்தேகமே கிடையாது, இந்த சிவிஆர்லேருந்து வெளியேற எல்லா மாணவிகளும் வாழ்க்கையில் நல்ல இடத்துல இருப்பீங்க. நல்ல சமாதானத்தோட சந்தோஷத்தோடு நீங்கள் இருக்கணும்னு நான் தினம் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனிமேலும் ப்ரேயர் பண்ணுவேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. கல்ச்சுரல்ஸ் போயிடலாமா சார்? யாராவது ஒரு மாணவி நம்மளுடைய விடுதியை பற்றி, விழாவை பற்றி, பொங்கல் வாழ்த்து யாரா வாங்க. இப்படி தான் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உடனே ஆளாக வந்துடணும். புளிக்கு பயந்தவங்களாம் என் மேலே படுத்துங்கன்னு சொல்கிற மாதிரி. குயிலின் இசையும் கொஞ்சம் குமரியின் நகைப்பும் மழலை மொழியும் எந்தம் தமிழின் தாளாட்டுதான். மழையோடு மண் பேசும் என் மனதோடு தமிழ் பேசும். ஆற்றிற்கு தடை உண்டு எந்தம் தமிழுக்கு தடை எழுது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை இந்த அழகான மாலை வேளையில் கூறிக்கொள்கிறேன். மேடையில் வீற்றிருக்கும் என்னுடைய முதல்வர் அவர்களையும், கல்லூரி தலைவர் அவர்களையும், மற்ற ஆசிரியர் அவர்களையும், என்னுடைய உயிரினும் மேலான என்னுடைய நண்பர் அவர்களையும், அப்புறம் இந்த ஒளியை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அது லைட்டஸ், அது பார்க்கவே அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கு, அது செஞ்சு கொடுத்துட்டு இருக்க உங்களுக்கும் எல்லாத்துக்குமே நான் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறுகிறேன். இந்த கல்லூரி சிவிஆர் அப்படின்னா நான் உண்மையாலுமே சொல்லுவேன், மித்த விடுதிகளை விட எனக்கு இங்கே எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் நல்லா இங்கே ஒரு ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் வீடு வந்து நான் வந்து ஒரு கிராமத்து பொண்ணு தான். நான் வந்து எங்கள் அண்ணன் தான் இங்கே ஜாயின் பண்ணி விட்டாங்க. நான் பெருசாக படிக்கணும் அப்படிலாம் ஆசைப்படலை. ஒரு சிறந்த கல்லூரி கிடைச்சா போதும், அதில் என்னுடைய திறமையை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும்னு நினச்சேன். உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த காலேஜில் சேர்ந்த பிறகு நிறைய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிருக்கு. இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸும் சரி எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு சிறந்த கல்லூரியாக இருக்குது. ஒரு கிராமத்தில் இருந்து நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறப்ப நினச்சேன், கிராமத்தில் இருக்குது எப்படி நம்ம போயிட்டு இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு கிராமத்து பொண்ணாக இந்த கல்லூரியில் படிக்கிற, அது ஒரு கிராமத்தில் படிச்சுட்டு இருக்குது, ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து சிட்டியில் படிச்சுட்டு வரக்கு என்னுடைய பக்கத்து வீட்டு பொண்ணு இருக்கா, அவள் வந்துட்டு மாடனாக இருக்கா தவிர, பட் நான் இங்கே வந்த பிறகுதான் ஒரு தைரியமான ஒரு ஆக்டிவேட்டான ஒரு பொண்ணு. ஏன்னா இங்கே பார்த்த ஒரு அட்மாஸ்பியர், ஏன்னா இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸுங்க நான் கண்டிப்பாக சொல்லி என்கரேஜ் பண்ணுறது விதம் இருக்கு இல்லையா, ரொம்பவே நல்லா இருந்தது. நான் இவ்வளோ பேசியிருக்கேன் எங்கள் காலேஜ்லன்னு சொல்லி காமிச்ச பிறகு தான் சொன்னேன், பரவாயில்ல எவ்வளோ உங்கள் காலேஜில் நிறைய காம்படிஷனாக நடக்குமா. நான் உண்மையிலுமே சொல்கிறேங்க சார், இங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்குன்னு நான் சொல்லுவேன். எல்லா டேலண்ட்ஸும், கல்ச்சுரல் சரி, படிப்பும் சரி, எல்லாத்துக்குமே இங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்டல் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். இங்கே இருக்க வார்டன்ஸ் எங்களை அவங்க பொண்ணுங்க மாதிரியே பார்த்துக்கிறாங்க நான் சொல்லுவேன். தவறு இருந்தாலும் சரி சுட்டி காட்டுறாங்க, அன்பா பேசுகிறாங்க. எனக்கு இது தேவை அப்படின்னு சொன்னால் அதையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதுக்கு நான் கண்டிப்பாக ரொம்பவே நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் நான் தங்கமணி மேம் பற்றி கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் மேம் நான் என்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்காக எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுங்க, நான் ஒரு ட்ராமா பண்ணணும் மேம் அப்படின்னு எதுவுமே யோசிக்காமல் என்னை நம்பி டைம் ஆகுதுமே ஸ்டடியவை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம எனக்கு 10 நிமிஷம் நான் அரை மணி நேரம் கொடுத்து என்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுதான் நான் ஏறின ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ரொம்பவே நன்றிங்க மேம். எனக்கு ஒரு இன்னும் நம்மளால முடியும் அப்படின்ற மாதிரி என்னை என்கரேஜ் பண்ண என்னால் இது பண்ண முடிஞ்சுது. ரொம்ப நன்றி. நான் இந்த கல்லூரியில் படிக்கிறதுக்காக ரொம்பவே சந்தோஷப்படுறேன். எங்கள் அண்ணன்ட்ட நான் இப்போ சொல்கிறேன், அண்ணா நேரு நினைவு கல்லூரியில் இங்கே தான் 6 வருஷம் படித்தாங்க மகா. அதே மாதிரி ஒரு சத்தியமாக சொல்கிற ஒரு காலேஜ் இருக்காது மகா. ஏன்னா வெளியே போயிட்டாலே ஒரு நேரு என்எம்சி அப்படின்னாலே ஒரு தனி விதம் தான். ஏன்னா அங்கே இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஜாப்ல இருக்காங்க. எங்கள் ஊரில் இருக்க ஒரு அண்ணா இங்கே தான் படித்தாங்க. 3 பேருமே இப்போ ஃபாரினில் 1 லேக் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே
சந்தோஷமா இருக்கு. கிராமத்துல இப்படி இருந்துக்கிட்டே இவ்வளோ பெரிய புகழ்ச்சி அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம கண்டிப்பா நான் இந்த வருஷத்தை விட்டு போறேன், ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த கல்லூரி விட்டு போறதுனால. ஸோ இதுக்கப்புறம் இருக்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்க வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கோங்க, பயத்தை தவிருங்க. இந்தியிலிருந்து இந்த 2018 ஒரு சபதம் எடுத்துக்கோங்க. பயம், அவமானம், கடின உழைப்பு. அவமானப்பட்டாலும் சரி ஸ்டேஜ் ஏற கத்துக்கோங்க. அதுதான் நான் எனக்கு சொல்லிட்டு இருக்கேன். என்னால முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட இது பண்ணுங்க. ஸோ இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நான் என்ன பேசுனேன் எனக்கே தெரியல, தப்பா பேசினா ரைட்டா பேசினேன் தெரியல, மனசுல பட்டதை பேசினேன். நம் தேசம் நம் பெருமை, எழுச்சியோடும் புரட்சியோடும் வேறுபாடுகளை வேறறுத்த வேங்கைகளுக்கு வீர வணக்கம். செழிக்கும் வளமையும் திகைக்கும் வீரமும் உருகும் அன்பும் ஒன்றிணைந்த தேசம் நம் இந்தியா. தமிழன் என்று செருக்கோடும் இந்தியன் என்று இருமாப்போடும் என்றென்றும் தமிழ்நாட்டிற்கும் தாய்நாட்டிற்கும் பெருமை சேர்ப்பேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க, வாழ்த்துக்கள். முன்னாடியே ஸ்கூல்லாம் பேசியிருக்கீங்களா இல்லை இங்கே வந்து தான் பேசுகிறீங்களா? கல்லூரியில் வந்து தான் பேசுகிறீங்க. பார்த்தீங்களா, வாய்ப்பு கிடைத்ததே சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டாங்க. உங்களுக்குள்ளார இது போல் பல திறமைகள் இருக்குது ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும். ஆனால் நம்ம வந்து அந்த திறமைகளை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஐயோ அப்படி பயந்துக்கிட்டு நம்ம போய் எப்படி நிற்கிறது அப்படின்னு பயந்துக்கிட்டு நீங்கள் எல்லாம் அப்படியே உட்காந்துடுறீங்க. அதனால் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பயன்படுத்திங்க. அதுதான் உங்கள் வார்டன் சொன்னாங்க, வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்கள் அதை நழுவ விடாதீர்கள் அப்படின்னு. அதனால் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உடனே வரணும். இன்னும் ஒரே ஒரு மாணவி, அதுக்கப்புறம் கலை நிகழ்ச்சிகள். வாழ்த்துக்கள். மகாலட்சுமி போல 1000 மகாலட்சுமி உருவாக வேண்டும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதோட இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் நீங்கள் தான் பொங்கல் வைக்கணும். அது வந்து உங்கள் அம்மாவை உட்கார வச்சுட்டு நீங்கள் தான் பொங்க வைக்கணும். அது என்னோட மனமார்ந்த வேண்டுகோள். இந்த 2018 பொங்கல் உங்களுடைய பொங்கலாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் மீண்டும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் குட் ஈவினிங். அதாவது என்எம்சி அப்படின்னா கூட யாருக்கும் தெரியாது, ஆனால் புத்தனாம்பட்டி காலேஜ் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். இப்போவும் சரி, எங்கே போனாலும் நாங்கள் புத்தனாம்பட்டி காலேஜ் அப்படின்னு சொன்னால் நேரு நினைவு கல்லூரியான்னு அவங்களே கேட்குறாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான காலேஜ் நம்ம காலேஜ். நம்ம காலேஜில் ஒர்க் பண்ணவங்க இல்லாத ஃபீல்டே இல்லை, படித்தவங்க யாருமே இல்லாத ஃபீல்டே எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த நேரு நினைவு கல்லூரிக்கு வந்து தான் படிப்புனா என்ன அப்படின்ற விஷயமே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இங்கே வந்து தான் படிப்பு தான் எப்படி முக்கியம், எவ்வளோ முக்கியம் அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரிஞ்சிச்சு. இங்கே வந்து தான் நான் வந்து சிறந்த ஸ்டடீஸில் வந்து சிறப்பு எப்படி இருக்கணும், எப்படி படித்தா எப்படி முன்னேற முடியும் அப்படின்றத கற்றுக் கொடுத்ததே எனக்கு வந்து நேரு நினைவு கல்லூரி தான். அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்ததும் இந்த நேரு நினைவு கல்லூரி தான். இந்த சிவிஆர் ஹாஸ்டல்னு சொல்லணும்னா வாழ்க்கைனா என்னன்ற பாடத்தை உண்மையாலுமே கற்றுக் கொடுத்தது இந்த சிவிஆர் ஹாஸ்டல் தான். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும் அப்படின்ற விஷயமும் இங்கே வந்து தான் எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. உண்மையாக சொல்லணும்னா இந்த காலேஜை கட்டி நமக்கு இந்த வழியில் நம்மளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் நேரு நினைவு கல்லூரினா ஒரு சிறப்பு மரியாதையை வச்சு கொண்டு வந்துட்டு இருக்க பாலா சாருக்கு நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். தேங்க்யூ சார். உண்மையாக இந்த வாழ்க்கையில் நான் என்னால் மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸ் நிறையா நடந்திருக்குனாலும் சந்தோஷம் நிறையா நிறைஞ்ச ஒரு இடம்னாலும் இந்த நேரு நினைவு கல்லூரி தான். ஏன்னா எங்களோட ஒவ்வொரு ஸ்டாஃபும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்லாம் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபுமே எல்லா ஸ்டூடெண்ட்டுமே என்கரேஜ் பண்ணுறதுல அடிச்சுக்க ஆளே இல்லை. நம்ம காலேஜை பொறுத்தவரையும் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, ஆனால் நம்மளோட வெளிப்பாடை வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததே நம்ம காலேஜ் தான். உண்மையாக எனக்கு வந்து பயம்லாம் அதிகமாக இருக்கும் அப்போ, ஆனால் இப்போலாம் பயம்லாம் இல்லை. எல்லா இடத்துலையும் தைரியமாக பேசணுன்றதை கற்றுக் கொடுத்ததே இந்த காலேஜும் இந்த ஹாஸ்டலும் தான். அதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.